அண்ட் இந்த லுக்கே பயங்கரமா இருக்கே சார். இது வந்து பிளான் பண்ணதா இந்த படத்துக்காகலாம், இல்ல நீங்க அப்படி மாறிட்டீங்களா? அந்த பியர்ட்லாம் இல்ல வச்சுட்டு ஒரு மாதிரி. அவர்கிட்ட பேசும்போது தாடி கொஞ்சம் கம்மியா இருந்ததும், அப்புறம் எனக்கு ஆக்சுவலி growth இல்ல. அப்போ ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு ஷேவ் பண்ணாம இருந்தும், நம்ம அப்படியே இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்ல பேசும்போது டைரக்டர் கிட்ட இவர் நம்ம எக்ஸாம் படத்தோட டைரக்டர் சகுனம் சார் கிட்ட அவர் பார்த்துட்டு சார் இப்படியே வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் தாடி வளர்த்து வச்சுக்கலாம் சார். ஓகே. அப்புறம் மரியா கூட பேசும்போது ஹாப்பி ராஜ்க்கு சார் சார் நல்லா இருக்க லுக்கு நம்ம இதெல்லாம் சார். ஓகே. ஸோ இந்த 2 படமுக்கும் அப்படியே லுக் செட் ஆயிடுச்சு. ஸோ சார் அப்படியே இருக்கட்டும் சார். ஓகே. ஸோ ஏன்னா அடுத்த படத்துக்கு வேற லுக் எல்லாத்தையும் இருக்கும். ஸோ அதை நான் எதுவும் பண்ணல. ஸோ அந்த படத்துக்கு போகும்போது அந்த லுக் சேஞ்ச் ஆயிடும். அண்ட் இப்போ நீங்க ரீசெண்டா பேக் டு பேக் ரிலீசஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தேடி வந்திருக்கும். சார் நீங்க இந்த படம் பண்ணுங்க, இந்த ரோல் பண்ணுங்க அப்படின்னு. லைக் நீங்க கேட்டதுல ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா இருக்கே, இப்ப நல்லா இருக்கே, இந்த மாதிரி வெல்கமிங் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பாத்துருக்கீங்களா ரீசெண்ட் டைம்ஸ்ல? இல்ல நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வந்துட்டு இருக்கோம். நான் ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு முன்னாடி கூட ஸ்கிரிப்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். பட் அதுல எதுவும் கிக் இல்ல. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் பண்றதுக்கு ஓகே சொல்றதுக்கு எதுவும் எக்ஸைட்மெண்ட் இல்ல. இந்த படத்துல அந்த வெப் சீரிஸ்லயே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் எனக்கு உள்ளிருந்து வந்தது. அந்த ஃபீலிங் இருக்கும். அதனால ஓகே சொன்னேன். இப்போ நான் பண்ண போற புது ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் அது அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்.